சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். வெற்று முழக்கங்களை எழுப்புவதில் பிரதமர் மோடி கை தேர்ந்தவர், ஆனால் தீர்வுகளை வழங்குவதில் தோல்வி அடைந்தவர் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக அவர் உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்குவிக்கும் மேக் இன் இந்தியா திட்டம் அதிக தொழிற்சாலைகள் பெருகும் என்ற வாக்குறுதியை அளித்து, ஆனால் உற்பத்தி ஏன் குறைந்துள்ளது, வேலையில்லா இளைஞர்களின் எண்ணிக்கை ஏன் அதிகரித்துள்ளது, சீனாவிலிருந்து இறக்குமதி ஏன் இரட்டிப்பானது என்று அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தார். பிரதமர் மோடி வாய்ஜால வித்தகர், மத்திய அரசு இறக்குமதியில்தான் ஆர்வம் காட்டுகிறது, உள்நாட்டு நிறுவனங்கள் பெருகுவதில் அல்ல, புதிய யோசனைகள் எதுவும் இல்லாமல் மோடி சரணடைந்து விட்டார் என கடுமையான விமர்சனத்தை ராகுல் காந்தி வைத்தார். இதற்கு பதிலடி கொடுத்த பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் பிரதீப் பண்டாரி, ராகுலை தவிர நாட்டில் உள்ள அனைவரும் பிரதமர் மோடி தலைமையின் கீழ் நாடு அடைந்து வரும் முன்னேற்றத்தை பார்த்து வருகின்றனர். இந்தியாவை குறை கூறுவதிலேயே மும்முரமாக இருக்கும் ராகுலுக்கு இதை கவனிக்க நேரம் இருக்காது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையே நாட்டின் உற்பத்தி திறனுக்கு சமீபத்திய உதாரணம். காங்கிரஸ் ஆட்சியில் இராணுவ தளவாடங்களுக்கு வெளிநாடுகளையே சார்ந்திருந்தோம். தற்போது அந்த நிலை தலைகீழாக மாறி நம் நாட்டில் தயாரிக்கப்பட்ட இராணுவ உபகரணங்களுக்கு வெளிநாடுகளில் மவுசு ஏற்பட்டுள்ளது. இது ராகுலுக்கு தெரியாதா? அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் ஆதாரமில்லாமல் குற்றச்சாட்டுகளை கூறுவதே அவருக்கு வாடிக்கையாகி விட்டது என விமர்சித்துள்ளார்.